ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 2.2ல் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் டிவைசர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி EDA ஃபார்மேட்டில் எழுதணும். ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். அதில் A =-12, B =5. ஏவை வந்து பியால் டிவைட் பண்ணும். A is divided by Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A வந்து பியால் டிவைட் பண்ணும். இங்கே சைடில் டிவைட் பண்ணுவோம். A -12, இங்கே 5. உள்ளுக்குள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளும் இன்னொரு நம்பர் நெகட்டிவில் வர மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளிகேஷனில் பாசிட்டிவும் நெகட்டிவும் மல்டிப்ளை ஆகும்போது தான் நெகட்டிவ் வரும். அப்போது இங்கே மைனஸ். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணும்போது அது ரிமைண்டர் பாசிட்டிவாக வரணும். இதை விட பெரிய நம்பர் தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி போடணும். 12 விட அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 5 டேபிளில் என்ன வருதோ அதை போடணும். 5 டேபிளில் 3 போட்டோன்னா அப்போது -15 வரும். 5 × -3 -15 வரும். நம்ம இந்த பார்ட்டில் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது இந்த மைனஸும் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டு நம்பரும் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது ரெண்டும் வேறு சைனில் இருக்கும்போது என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். இதில் பெரிய நம்பர் எது 15, அதனால ப்ளஸ் சைன் போட்டுட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ வரும் 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபார்முலா என்ன, A = BQ + R. இதில் 0 < R R (B). நம்மளோட ஈஸியாக இந்த ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு நம்ம இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு A உள்ளே இருக்கிறது தான் -12 = Bன்றது 5, Qன்றது -3 + Rன்றது 3. 0 < (3 ≤ (5). செகண்ட் சப்டிவிஷனில் A 17, B வந்து -3. உள்ளுக்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது, வெளியே இருக்கிறது நெகட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணி போடுற நம்பரும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன ஆகணும், ரெண்டும் சப்ராக்ட் ஆகணும், ரெண்டும் ஆட் ஆகிருக்கக்கூடாது. அதனால நம்ம சைன் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் வரணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு நம்பரும் நெகட்டிவாக இருந்தால் தான், நெகட்டிவ் மல்டிப்ளை ஆனால் தான் பாசிட்டிவ் வரும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வரணும். அதுக்கப்புறம் 3 டேபிளில் பார்த்தோன்னா 5 3s are 15 வரும். 5 இங்கே 15 ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 2. EDA ஃபார்மேட்டில் எழுதணும். அந்த ஃபார்மேட் படி என்னது, A = BQ + R. அது 0 < R R (B). இப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளோட ABQ அதெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்றது உள்ளே இருக்குது, அப்போது 17. Bன்றது வெளியே இருக்குது -3. அதுக்கடுத்து Qன்றது மேலே இருக்கிறது -5 + Rன்றது 2. இதில் ரேஞ்ச் < R வந்து 2 (Bன்றது -3. இதுக்கு அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அதில் A = -19, B = -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணணும். -19 -4 இங்கே என்ன வரணும், உள்ளே என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் வரணும். ஏன்னா அப்போ தான் கீழே மைனஸ் போடும்போது ரெண்டும் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போது இங்கே மைனஸ் இருக்குது, உள்ளேயும் மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வரணும்னா இந்த இடத்துல வர நம்பர் பாசிட்டிவாக இருக்கணும். ஏன், பாசிட்டிவும் நெகட்டிவும் மல்டிப்ளை ஆகும்போது தான் இந்த நம்பர் நெகட்டிவாக வரும். அப்போது இங்கே பாசிட்டிவ் போட்டாச்சு. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவாக வரும்போது நம்ம அந்த நம்பரை விட அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இந்த டேபிளில் எங்கே வருதோ அதைத்தான் எழுதணும். அப்போது 4 டேபிளில் பார்த்துட்டே வந்தோன்னா 5 4s are 20ன்னு வரும். இங்கே என்னது மைனஸ் சைன் ப்ளஸ் சைன், மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸு. இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சப்ராக்ஷன் இங்கே போடுவோம். அப்படி போடும்போது மைனஸ் என்னது பாசிட்டிவ் ஆகிடும்.
இப்போது இதுக்கு மட்டும் இது எப்படி நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். -19 இருக்குது, இங்கே மைனஸ் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுற மைனஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார ஒரு -20 இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. இந்த -2 மல்டிப்ளை ஆகும்போது -19 + 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், ரெண்டுலேயும் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு எது பெரிய நம்பரோ அதோட சைன் போடணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1 வரும், ரெண்டுலேயும் பெரிய நம்பர் எது 20 தான், அப்போ ப்ளஸ் சைன் தான் வரும். இப்போது நம்ம அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். A = BQ + R 0 <= R <= மாடுலஸ் ஆஃப் B. அப்போது இந்த இடத்துல ஏன்றது என்னது, உள்ளே இருக்கிறது -19 = Bன்றது வெளியே இருக்குது -4, Qன்றது 5 ப்ளஸ் Rன்றது கீழே இருக்கிறது 1, அதுக்கு அடுத்து 0 <= R 1 <= Bன்றது -4. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. Until next time, bye.